ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ட்ரேடிங் செட்டப். இது வந்து கெயில் பாருங்கள். அதோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட். நான் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணுற இடத்துல வந்து நான் செல் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு ப்ராஃபிட். நான் 5-0 செல் பண்ணேன். டார்கெட் வந்து 1-0 வச்சேன். ஸோ எனக்கு 300 ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து இதுதான் சப்போர்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம செல் அண்ட் எடுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்களாம். வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் என்ட்ரி இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக 95 அந்த ரீஜனில் வந்து பிரேக் ஆகும். அந்த இது பிரேக் பண்ணால் செல் அண்ட் எடுங்க, ஏன்னா அது ஒரு பிரேக். ஏன்னா அடுத்து வந்து வேறு சப்போர்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. அடுத்த சப்போர்ட் 100. அது பிரேக் பண்ணிச்சுன்னா 120 தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ண உடனே செல் அண்ட் எடுக்கலாம். இது வந்து கெயில் ஸ்டாக். இன்னைக்கு டாடா பவர் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து லாஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு வந்துருந்துச்சு. ஸோ எந்தெந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த டாடா மோட்டார்ஸ் நல்ல நல்ல கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது டாடா லிஸ்ட்டில் லாஸ் ஆஃப் ஷேர் எந்த கம்பெனி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்குது. இது வந்து கிளியர் பிரேக் அவுட். அதாவது 61 அந்த இடத்துல பிரேக் பண்ணதாகும். ஒரு அப் டவுன் இதை பிரேக் பண்ண இந்த இடத்துல நம்ம செல் அண்ட் பை அண்ட் எடுத்துருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ₹1.50 இப்போ ₹2 போயிடுச்சு ப்ராஃபிட்க்கு. ஸோ எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நேற்று வந்து ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எல்லாமே 1.5 1.3 அந்த ரீஜனில் இருக்குது. நல்ல ஒரு அப்சைட் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து மஹேந்திரா ஃபினான்ஸ் வந்து அதிகமாக ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பினை கம்மி தான். ஏன்னா நேற்றே அது வந்து அதிகமாக. வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டாக் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.